லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். வசனம் என்ன ஞாபகம் உள்ளவங்க சொல்லுங்க பார்ப்போம். 6வது வசனம். சரி, வாசிக்க மாட்டேன்றீங்களே. சந்தோஷத்தோடு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து சென்றார். இந்த வருடம் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஆண்டாக சபையாக தேவனுக்குள் அனுசரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தோஷத்தோடு அவரை அழைத்து சென்றான். அவன் ஒரு பெரிய பணக்காரன் இல்லையா? பணக்காரனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒன்று இல்லாமலா போயிடுச்சு? தேவன் அநேக காரியங்களை எழுத்துக்களாக அவர் செதுக்கி வைத்திருக்கிறார் என்றே நான் சொல்வேன். சகையை கூட்டி சென்றான் என்று போட்டிருக்கலாம். ஆனால் கூட்டி சென்றான், அழைத்து சென்றான் என்று போடப்படாதபடி சந்தோஷத்தோடு அழைத்து சென்றான். பின்னாடி என்ன நடக்கும் கொஞ்சம் அவனுக்கே தெரியாது. பின்னாடி பேசினா பாவியான வீட்டுக்கு போகிறாரு, பின்ன என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆனாலும் அவன் ஆண்டவருக்குள் அடைந்த சந்தோஷம் எல்லாரும் அவனுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அவன் தேவனிடத்திலே கொண்ட அந்த முதல் அனுபவத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை. உலகத்திலே ஒரு காரியம் சொல்வார்கள், முதல் கோணல் முற்றிலும் கோணலாய் போய்விடும். ஆகவே முதல் கோணல் ஏற்படாதபடிக்கு தன்னை சரியாக்கி கொண்டால் இறுதி வரைக்கும் என்னுடைய நிலைமையிலே ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கூட நான் இழந்து போக மாட்டேன். இந்த லேண்ட் சர்வே குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்படி அளந்து காட்டுவார்கள் என்பதை குறித்தும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். 1 டிகிரி மாற்றிட்டா உங்கள் பிளாட்டே போயிடும். அப்படி ஒருத்தன் செஞ்சும் காட்டினான். அப்புறம் அவனுக்கு என்ன பாடம் வேண்டுமோ அந்த பாடத்தை அவன் கற்றுக்கொள்ள அவனுக்கே சூழ்நிலை ஏற்பட்டது. 1 டிகிரி மாற்றினா போதும், ஊரையே அளக்கிறான் என் பிளாட் அளக்கிறதுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக வேளைகளிலே நம்முடைய துவக்கமே சீராக இருக்கவில்லை என்றால், நாம் முதலடி வைக்கும் பொழுதே ஒரு உறுதியான தீர்மானத்தோடு கூட காலடி வைக்காவிட்டால் நாம் தொடர்ந்து ஜீவன் போக மட்டும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் போக மட்டும் நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, சரியாக ஓடி முடிக்க முடியாது. சரியாக ஓடி முடிக்காவிட்டால் ஜீவ கிரீடத்தை பெறவே முடியாது. நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தேன், நான் நிறைய கொடுத்துருக்குறேன். ஒரு சபைக்கு வந்த ஒரு விசுவாசி ஒரு போதகர் மீது வழக்கு போட்டார். நான் மாதம் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கு விரோதமாய் போட்டார்? ஆமாம், போட்டதுனால் அவர் ஜெயிக்கலாத, அடுத்த கதை விட்டுருவோம். அப்போ அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவனுக்கும் உதவாதவராய் போனார், மனிதருக்கும் உதவாதவராய் போனார். சேலத்தில் கரூரிலே ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது ஒருவர் சொன்ன வார்த்தை, ஐயா உன் பிரசங்கம் என் பாக்கெட்டில் இருக்குன்னு சொன்னார். ஒரு ஆள் எதில் இருக்கான்? எங்கே இருக்கணும்? உள்ளத்தில் இருக்கணும், சிந்தையில் இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும். பாக்கெட்டில் இருக்குனாரா? வாழ்க்கை என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? சூன்யமாய் போனது. ஏனென்றால் வார்த்தை ஊழியருடையது அல்ல, தேவனுடையது. எதற்காய் கொடுக்கப்படுகிறது? வாழ இயலாத நிலைமையில் எவ்வளவுதான் நாம் இருந்தாலும், எவ்வளவு நிறைவு பெற்றவர்களாக இருந்தாலும் குறை வருமா வராதா? ஆகவே அப்படிப்பட்ட குறைவுகள் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து காக்கப்பட. ஒரு வியாதி வந்து அவுட்டுங்க, லட்சக்கணக்கில் அவுட்டு, கோடிக்கணக்கில் அவுட் ஆகும். ஆனால்
அப்படியெல்லாம் கர்த்தர் நஷ்டமடையாதபடிக்கு சிதறிப்போன குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பம். ஒரு நாள் மதுரையில் நாங்கள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது பிச்சைக்காரர்களை போல பார்த்தோம். அசந்து போயிட்டோம். ஐயா அப்படின்னு கூப்பிட்டதுனால யார் என்று கேட்டோம். நாங்கள் இந்த எஸ்டேட்டில் ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்தோமே, அவர்கள் தான் நாங்கள். பார்த்தா நாங்கள் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கு வீடு எடுத்து கொடுத்து, அவர்களுக்கு வாழ வழி செய்து கொடுத்து, ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படியான காரியங்களை செய்தோம். ரொம்ப அவர்களோடு பெரிய உறவென்று எங்களுக்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர்களுடைய வீட்டில் காலடி வைத்தபடியால், அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தபடியினால் உடைந்து போகாதபடி காக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் எங்களை பார்க்கவில்லை என்றால் அதே நிலைமை தான் தொடர்ந்து. யோசித்து பாருங்கள், தேவனுடைய காரியங்களுக்கு கனம் அவசியம். ஆண்டவரே கேட்டார், நான் தேவனானால் அதற்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறார். ஆகவே அதற்குரிய கனத்தை நாம் செலுத்தும் பொழுது அவரும் நம்மை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அவர் கனம் செய்யும் பொழுது ரொம்ப நமக்கு மேலே மண்டையை தூக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கு தெரியும். மொர்தெகாய் விஷயத்தில் ஆமான் என்ன செய்தான் என்று தெரியும். ஏனென்றால் அவனுக்கு எல்லாமே சாதகமாக இருந்தபடியால் அந்த சாதக நிலைமைகளை பயன்படுத்தி எப்படியாலும் தேவனுக்கு பயந்த மொர்தெகாயையும் அவனுடைய வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதற்கென்று தேதியை நிர்ணயித்து குறித்து காரியங்களை செய்தாலும் கூட எவன் கையினாலே உண்டானதோ அவனுக்கே அது மோசமாய் போயிட்டு. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும்போது நமக்காய் தேவன் செய்தவைகளை மறவாதபடி தேவனோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் அது பெரிய ஆசீர்வாதத்தை தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நான் சகையுடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அவன் சந்தோஷத்தோடு அவன் சென்றான். ஏற்கனவே நான் சொன்னது போல பணம் உள்ளவனுக்கு, பதவி உள்ளவனுக்கு, ஒரு பதவி உள்ள பெரிய பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகணுன்னா பாருங்கள், ஆள் என்ன ஆகிடுறாரு. ரிட்டையர்ட் ஆகும்போது நிறைய காசு கிடைக்கும். அவர் ரிட்டையர்ட் ஆகும் முன்னாடி நிறைய சொத்தும் சேர்த்துருப்பார். சேர்க்காத சில ஆளுகளும் இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். சேர்க்காமல் இருக்க மாட்டார். ரிட்டையர் ஆன உடனே கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள், கருப்பாக இருந்த முடி கூட நான் அப்படி ஆளெலாம் பார்த்துருக்குறேன். அப்புறம் அவர் என்ன அடிப்பார், he will die once in a week or twice in a week. வாரத்துக்கு 2 முறை சாவார். எதுக்காக? டை, கலர் அடிப்பதற்காக. உங்களுக்கு புரியலை போல இருக்குது. பாவம், என்ன பண்ணுறது? அந்த நிலைமையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் அந்த உயர்ந்த பதவியிலிருந்து இறங்குவான் என்றால் அவனுக்குண்டான மகிழ்ச்சி போயிடும், அவனுடைய நம்பிக்கை போயிடும், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன செஞ்சிடும், போயிடும். போயிட்டா அவனும் எல்லாமே இருந்தாலும் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை குறுக்கப்படுகிறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் எதையும் இழக்க கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். ஆனால் அவன் என்ன சந்தோஷத்தோடு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினானோ அதே சந்தோஷத்தை தொடர கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். பாவியின் வீடு அது எப்படி வீடாய் மாறிட்டென்றால் பரமனின் வீடாக மாறிற்று. பாவியின் வீடு என்று சொல்லி பாவியான மனுஷன் பாவியின் வீட்டுக்கு போகிறான் என்று ஜனங்கள் எல்லாருமே சொன்னார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா ஜனமும் அவனை பாவியான மனிதன், அவன் வீட்டுக்கு தேவன் போக தகுதி இல்லை என்றாலும் கூட சொன்னாலும் கூட அதை அவன் மாற்றி அமைத்து கொண்டான். அது பரமனின் வீடாக, ரட்சிக்கப்பட்ட வீடாக என்ன செய்தது, மாற்றி அமைக்கப்பட்டது. நான் என் வாயினால் சொல்வதை காட்டிலும், ஒரு ஊழியன் தன் வாயினால் சொல்வதை காட்டிலும், அந்த சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிற தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அது போதும். அதனால தான் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஆகவே தேவன் ஒரு வார்த்தை சொன்னால், என்னென்ன காரியங்களை சொன்னாலும் அதன்படி நடக்கும் என்றால் நிச்சயமாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் குறைவுகள் நீங்கத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை உனக்குள்ளே வந்து நீ அவரோடு நீ இணைந்து செயல்படுவாய் என்றால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
இயேசுவை தன் வீட்டுக்கு சந்தோஷமான சொல்லுவான். முக்கியமான வார்த்தையை விட்டு விட்டியல, சந்தோஷத்தோடு அழைத்து சென்றார். திருச்சபை என்று வரும் பொழுது தேவன் தங்குகிற இடம், தேவன் வாஞ்சிக்கிற இடம், அங்கு வருகிறவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற இடம். திருச்சபையை உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவை பாதையை நமக்காக என்ன செய்தார்? எடுத்தார். ஆகவே சிலுவை பாதை, அந்த சிலுவை பாதையின் மூலமாய் உருவாக்கப்பட்டது தான் திருச்சபை. ஆகவே சிலுவை பாதையின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டவைகளால் அவர் என்று மரித்தாலும் கூட இன்னும் அவர் வருகை மட்டும் அந்த சிலுவை பாதையின் வழியாய் கடந்து செல்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை தப்பாமல் கொடுப்பார் என்றால், நிச்சயமாக அந்த பாதை வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமானா? ஆமாம், அவருடைய சந்தோஷத்தையே உனக்கு தருவார். உலக பொருட்களினாலே நாம் விரும்பினவைகளை வாங்கினதினாலே நமக்கு காணப்படுகிற சௌரியங்களினாலே உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் அந்த சிலுவை பாதை வழியாய் கடந்து வருகிற உனக்கு எவைகளையெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷத்தை உங்கள் சின்ன வயசிலிருந்து இழந்து போனீங்களோ எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நூறத்தனையாக தருவார். அப்படி சொல்லியிருக்காரு. என் நிமித்தம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட, நம்ம தான் டம்ளர் தண்ணி கொடுத்தா டம்ளர் தண்ணி கொடுப்பேன், என் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். ஆகவே ஒரு கலசம் தண்ணி, அதனால தான் த லீஸ்ட் வி திங்க் அபவுட் இட். வாட்டர்னால வில் திங்க் இட் ஆஸ் அ லீஸ்ட் திங். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப லீஸ்டாக உள்ளதற்கு என்ன தருவாரா? பலன் தருவார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்காக செஞ்சதுக்கு உரிய பலன் கிடைக்குமானா? நிச்சயமாய் கிடைக்கும். நல்ல முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீண் போகும்படியான காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். சொல்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்து முடிக்க மட்டும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிய எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன் நிச்சயமாய் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவருடைய கரம் உன்னோடு கூட நிச்சயமாய் அமர்ந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சென்றான். திருச்சபையை சொன்னேன், அவன் இயேசு சென்ற பாதையில் ஓடினபடினால்தான் இயேசுவை சந்தித்தார். அதில் கூட ஒரு சின்ன கிளிக் பண்ணிவிட்டு நான் போக விரும்புகிறேன். சகைவுடைய நேச்சரை நான் பார்த்தேன். இயேசுவை குறித்து நல்ல முறையிலே கேள்விப்படாவிட்டால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையே வராது. உலக பொருளை விலக்கி சொல்லுவான் விற்பனையாளர். அப்புறம் நீங்கள் வாங்க போயிடுவீங்க. உலக பொருளை போல தேவனை குறித்து சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இவன் வாழ்ந்தது எரிகோ. அந்த இடத்தின் சூழ்நிலைகள் தன்மைகளையெல்லாம் நான் வைத்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்த இடத்தின் தன்மையிலே காணப்படுகிறவர்களெல்லாம் அதிகமாக இயேசுவை பற்றி சொல்லக்கூடியவர்களா என்றால் இல்லை. அறிவிக்கப்படாதபடி கேள்விப்பட மாட்டான், கேள்விப்படாதபடி அறிந்து கொள்ள மாட்டான், அறிந்து கொள்ளாதபடி விசுவாசிக்க மாட்டான். அவன் இருந்த இடம் வேறு இடமாயிருந்தாலும் அவன் உள்ளத்தை தேவன் அறிந்தார். இவனா தேடி வர மாட்டான், பார்க்க வகை தேடினான். எது ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு நான் நினைக்கல. நிறைய பேர் நினைப்பாங்க அது ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்று நான் சொல்வேன். அதுக்கு இப்போ விளக்கம் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. அவன் பல விதங்களிலே முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் எந்த விதங்களிலும் தேவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதை என்னாலே அறிந்து கொள்ள முடியும். ஏன் கிடைக்கலன்னா அவர் எதை விட்டு நகல மாட்டார், எரிகோவை விட்டே நகல மாட்டார், சபிக்கப்பட்ட இடத்தை விட்டே நகல மாட்டார். ஆனால் சபிக்கப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை அருளக்கூடிய காரியங்கள் இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு வெறும் உலக கதையும் உலக காரியங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தார்? அது எப்படிங்க முடியும்? நான் இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கணும்னா நான் உட்காந்துருக்க இடத்த விட்டு எந்திரிக்கணுமா இல்லையா?
சில சொல்கிறாங்க என்னை தூக்கிட்டு போங்க. என்ன செய்யணுமா? எவ்வளோ காலம்தான் தூக்க முடியும்? தூக்கிட்டுலாம் போக முடியாது. அவள் இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டாராம், அங்கேயே இருப்பாராம். ஆனால் யாரை பார்க்கணும்? இன்றைக்கி அப்படித்தானே இருக்கிறாங்க. எந்த சௌகரியத்தையாகிலும் ஆண்டவர் நிமித்தம் விட்டு கொடுக்குறோமா? எந்த சௌகரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்யணுமா? கொட்டோ கொட்டுன்னு கொட்டி, தட்டோ தட்டுன்னு தட்டி, குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக எங்கே போடணுமா? நீங்களே உங்கள் பிள்ளைக்கு அப்படி கொடுக்க மாட்டீங்க. அப்போ பரமபிதா கனத்துக்குரியவர். அவரை கனம் பண்ணினவர்களை மட்டும்தான் கனம் பண்ண. ஆனால் இவர் எரிகோ விட்டே வரமாட்டார். ஆனால் இயேசுவை பார்க்கக்கூடிய முயற்சியை நிறுத்த மாட்டார். நமக்கு ஆசை விருப்பமெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய. பாருங்களேன், சபைக்கு ஒழுங்காக வரதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தேவன் மேலே உள்ள ஆசை நிச்சயமாக குறையத்தான் செய்யும். ஜெபம் பண்ணுற காரியத்தை ஒழுங்காக செய்கிறத நிறுத்த பாருங்கள். அப்புறம் பார்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு விட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நீண்ட இடைவெளி கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் ஜெபம் பண்ணவே மாட்டோம். உயர் நிலைமைக்கு போயிடும். தெய்வீக காரியங்கள் என்று வரும் பொழுது, அன்றாட நம்மை அதற்குள்ளே வளர்த்து கொள்ளும் பொழுது, அதிலே பெருகும் பொழுது, அதை நான் வாஞ்சிக்கும் பொழுது, அதிலே தாகமுள்ளவனாக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாக இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய காரியங்களுக்குள் வர முடியும். உலக வாழ்க்கை நடத்த இந்த சரீரத்தை எவ்வளவு வறுத்து நாம் வேலை செய்கிறோம். சுகத்தோடு நான் வேலைக்கு போனேன்னு சொன்னதை காட்டிலும் சுகவீனத்தோடு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கட்டட வேலை செய்ய ஒரு தாயார் வந்தார்கள். அவர்களுக்கு இழுப்பு வியாதி. மேல் மொட்டை மாடியில் கொண்டு செங்கலை இறக்கணும். அந்த வீசிங் குறித்து நான் நன்றாக அறிந்து இருக்கிறேன். ஆஸ்மா வியாதி. தன் பையனை காப்பாற்ற வேண்டும். அந்த வீட்டுக்காரன் போக மாட்டான் ஒழுங்காக வேலைக்கு, குடிகார பையன். தலையில் கல்லை சுமந்துக்கிட்டு நான் கேட்டேன், ஏம்மா இந்த மாதிரி வேலைக்கு வர்ற? என்னையா பண்ணுறது? அவ்வளவு இழுத்தாலும் மூச்சு அடைக்குங்க. ஒரு தடவை படிக்கட்டு ஏறி இறங்கினா முடியாது. ஆனால் பல்ல கடிச்சிக்கிட்டு தன் கணவனையும் பிள்ளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையில் செங்கலை சுமந்து மேலே போனான். இவர் கஷ்டப்பட்டு இவங்க கொண்டு கொடுத்தோன்னே சந்தோஷமாக வச்சுருப்பார். தின்னுபிட்டு அந்த அம்மாவை அடிக்கத்தான் செய்வார். கவலை சிந்தையற்று இருந்தாலும் ஒரு வாழ்க்கைக்காக அவ்வளவு தியாகம் பண்ணுகிறார்களே, தேவன் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறார் என்பதை இந்த கால வேளையில் நினைத்து பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். சிந்தித்து பார்க்கும்படியாக விரும்புகிறேன். அவர் ஒரு நிமிஷம் நம்மை மறந்திருந்தால், ஒரு நிமிஷம் நம்மை கைவிட்டு இருந்தால், அவர் ஒரு நிமிஷம் நம்மை விட்டு விலகி இருந்தால், நம்மை விழுங்க பார்க்கிற சத்துருவானவன் நம்ம எப்பொழுதே உயிரோட விழுங்கியிருப்பாங்க. சாதாரண விழுங்க மாட்டான், உயிரோட விழுங்கியிருப்பான். நம்ம உயிரோட திமிங்கல மாதிரி முழுங்கி வச்சு உள்ள சாகடிக்காமல் கர்த்தர் இது மட்டுமாய் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கிருபை, அந்த கிருபைக்காய் எத்தனை அதிகமாய் வாழ வேண்டும். இந்த காலவேளையில் சற்று நீங்கள் யோசித்து பார்க்கும்படியாக விரும்புகிறேன். சகையுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கும் பொழுது அது தலைகீழாக மாற்றப்பட்ட நிலைமையிலே இருந்தது. ஒரு புதிய விதத்திலே இருந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தில் எந்த ஒரு தள்ளாட்டமோ இல்லை, அவரோடு இணைந்து ஓடுவதிலே ஆசையுள்ளவனாக இருந்தார். ஆகவே தான் சொல்லுகிறேன், அவன் எரிகோவிலிருந்து தேவனை பார்க்க, தேவன் கிரியை செய்த இடத்திற்கு போக முடியாட்டால் அவனோட வசதி இல்லாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக வசதி இருந்திருக்கும். அவன் வசதி வாய்ப்புகளை வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தினா தேவ காரியத்துக்கு பயன்பட. ஏயா அவன் வீட்டுக்கு நீர் போனீர்? எனக்கு உங்களுக்கு அப்படிலாம் கேள்வி வருதா இல்லையோ? எனக்கு வருது. கேள்வி வர்றது தப்பா சரியா சொல்ல? இவர் அவரை தேட மாட்டாராம், ஆனால் ஆண்டவர் மட்டும் யாரை தேடணுமா? ஆமாம், உங்கள் பிள்ளை உங்களை நினைக்காது. ஆனால் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை நினைக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அவங்க மேலே எப்படி இருக்கணுமா? அதனால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். கனத்துக்குரியவருங்க. நமக்காக ஒரு சின்ன காரியத்தை கூட அவர் தனக்காக எடுத்துக்கொள்ள, ஒரு தாகத்தை கூட தீர்த்து கொள்ளவில்லை, ஒரு பசியை கூட ஆற்றிக்கொள்ளவில்லை. நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் அல்லவா? இவன் போய் பார்க்கவே இல்லை. ஏயா போனீர்?
வேதத்தில் அதற்கு பதில் இருக்கிறது. இங்கே யாரை சொன்னீங்கன்னா 500 ரூபா பரிசு தரேன். சொல்ல மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் தைரியமாக சொல்கிறேன். பாக்கெட்டில் இல்லை 500 ரூபா. ஏனென்றால் நான் அவனை சந்தித்தால், நான் ஒரு விஷயம் அவனோடு பேசிவிட்டால் அவன் என்ன ஒரு காலமும் விட மாட்டான். தேவன் எல்லாரையும் படைத்தவர், எல்லாருக்கும் ஆத்துமாவை தந்தவர், எல்லாருக்கும் ஜீவனை தந்தவர், எல்லாரையும் வாழ வைக்கிறவர். சில வேளைகளிலே நாம் அடமட்டாவே இருந்தாலும், பிடிவாதம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இயேசு ஏன் கொடுக்கிறார் என்றால், பிடிச்சா என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். பிடிச்ச ஆண்டவரை விட்டுட்டீங்களா, விடாமல் இருக்கிறீங்களா? விட்டீங்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தை நான் சொல்லிவிடுவேன். என்கிட்ட தனியாக பேசுங்க, மொத்தமாக நான் பேசக்கூடாதுங்கிறதுக்கு அமைதலாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன். அவன் ஒரு விஷயம் சந்தித்தால் அவன் யாரை விட மாட்டான், இயேசுவை விட மாட்டான். ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய நிலைமைகளை அறிந்து நமக்கேற்ற விதமாக செயல்படுகிறவர். நம்ம அப்படி செயல்படவே மாட்டோம். நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆனால் அவன் நேசிக்காமல், அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அன்பாக இருக்கிறான்னு திரும்ப திரும்ப கேட்டால் அவன் என்ன சொன்னான், அவன் நிலைமைக்கு இறங்கி வந்தார்ல. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது, அவராலே படைக்கப்பட்டவர்கள். அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பெயரை என்ன செய்திருக்கிறார், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் கொடுத்த ஆத்துமா எப்படிப்பட்ட ஆத்துமா, விலையேறப்பட்ட ஆத்துமா. ஆகவே ஆத்துமாவுக்கு ஈடாக ஒரு மனிதன் எதையுமே செலுத்த முடியாது. ஆகவே அதற்கு ஈடாக எதையும் அவன் செலுத்த முடியாததினாலே அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி லாபத்தை இழந்து போகாதபடிக்கு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் அந்த தேவன் அவனை தேடி வந்தார். அவன் தேடி போகலை, தேடி போயிருக்கணும். ஏனென்றால் நிறைவுள்ளவன் ஒரு நாளும் எதையும் தேடி போக மாட்டான். என்ன செய்வான், இருக்கிற காசை வச்சு. ஒரு ஐஸ்வர்யமான ஸ்திரீ, அவளிடத்தில் பணம் நிறைவாக இருந்தது. 12 வருடங்களாக வியாதிப்பட்டு வேதனைப்பட்ட, என்னைக்காவது ஆண்டுகிட்ட போனாலா, மனம் வராதுங்க. பைபிளை நல்லா படித்து பாருங்க, மனமே வரவில்லை. காசு இருக்குது, டாக்டர் இருக்குது, யார் இடத்துலையும் போகலாம், எதை என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று தனக்குண்டான செல்வத்தையே அவள் நம்பி பல மருத்துவரை மாற்றி எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த மருத்துவராலும் அவளுக்கு ஐஸ்வர்யம் என்பதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை அவரே தருகிறார். நல்லவனோ கெட்டவனோ, அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி, உலகத்திலே நல்ல நிலைமையிலே வாழ வேண்டும் என்பதற்காய் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்மனராகவும் இருக்கிறார் என்று தான் சொல்லியிருக்கிறது. ஆகவே ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார், அதை எப்படி அவன் பயன்படுத்துகிறான் என்பதையும் கர்த்தர் பார்த்தார். ஆனால் அவன் பயன்படுத்தி யாரை நினைக்காம போகிறான், தேவனை நினைக்காமல் போகிறான். இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நான் பார்க்கும் பொழுது, எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் பெருகினால் வசனம் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் தன் சிந்தையை வைக்காதவன். அவன் உண்மையாகவே ஐஸ்வர்யத்தின் மேலே சிந்தை வைத்திருந்தால், ஆண்டவரை குறை சொன்னபோது அந்த இடத்துல தேவனை விட்டு கொடுக்காதபடி எந்த வார்த்தையும், ஐஸ்வர்யத்தின் மேலே அவன் நம்பிக்கையே வைக்கலை. அவன் ஒரு நல்ல மனிதன். யாரிடத்துல போகலை, இயேசுவிடத்தில் போகாட்டாலும் ஒரு முறை ஆண்டவரை சந்தித்தால், தேவன் அவனை சந்தித்து விட்டால், அவன் காலமெல்லாம் யாரோட தான் இருப்பான்னு தெரியும். அவருக்கு ஆண்டவரோடு இருப்பான் என்பதை அறிந்துதான் தேவன் அவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய சந்திப்பு எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு அருணோதயம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகற்காலம் இருள் மாறி அந்த காலை பொழுது இந்த பயணத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம், அது மிகவும்
அழகாக இருக்கும். எத்தனை பேர் பயணித்து பார்த்தீங்கன்னு தெரில. அந்த அதிகாலை பொழுது அந்த சூரியன் உதித்து வருகிற அந்த நேரம் மிகவும், அவருடைய சந்திப்பு எப்பொழுதுமே அருணோதயம் போலதான் இருக்கும். இவன் ஆண்டவரை சந்திக்க விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் இவனை வந்து சந்தித்தது அவன் வாழ்க்கையிலே ஒரு புதிய பொழுதை, புதிய நாளை, புதிய துவக்கத்தை உண்டு பண்ணினது எவ்விதமாக இருக்கிறதோ அருணோதயம் அதுபோல் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சான்னா நிச்சயமாக இருந்துச்சு. அதற்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களும் தடுமாற்றங்களும் ஏற்பட்டது போல தெரியவே இல்லை. ஆகவே அவன் தேவனை சந்தித்த போது அந்த சந்திப்பு அவனுக்கு அருணோதயம் போல அவனுக்கு காணப்பட்டது. நல்லா யோசித்து பாருங்க. நான் கூட கொஞ்சம் அந்த பகுதிகளை எல்லாம் சற்று யோசித்து பார்க்க நான் முற்பட்டேன். அப்பொழுது யோசித்து பார்த்த பொழுது நான் கண்ட சில காரியங்களை எல்லாம் இன்றைக்கு முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை இந்த கால வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் இன்னொரு எனக்கு ஒரு முக்கியமான காரியம், வந்தவங்கெல்லாம் இயேசுவை பணிந்தார்கள். பார்த்துருக்கீங்களா? இவன் பணிந்து கொண்டானா? கனத்துக்குரிய ஒருத்தங்களை ஒரு மனிதன் சந்தித்தால் இவருக்கு 1000 பணம் இருக்கலாம், 1000 வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது? பணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, அல்லது அவருக்கு உண்டான நிலைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளக்கூடாது. இயேசுவிடத்தில் வந்தான், பணிதானா? நின்றுட்டே தான் பேசலாம். ஆனாலும் கர்த்தர் அதை ஓவர்லுக் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவருடைய மனத்தன்மையை சொல்லும் பொழுது, பரிசேயன் தன் வீட்டிற்கு உணவளிக்க அளித்திருந்தான், கால்கள் என்ன செய்யலை, எந்த முறைமையும் செய்யாதிருந்தாலும் கூட இயேசு அவன் வீட்டில் பந்திருந்தாரா? தேவனுடைய மனம் மிக பெரிய மனம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அநேக வேளை சில குறுகின தன்மையின் மத்தியிலையும் கர்த்தர் இன்று வரைக்கும் நாம் யாவரையும் கைவிடாது இருக்க காரணம் அவருடைய பரந்த மனம். இவன் தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தார். அவர் தேடி வந்ததற்கும் காரணம் சொல்லிட்டேன். ஒரு தடவை தன்னை அறிந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டான்? தன்னை விட்டு போக மாட்டான். அவனை ஆசீர்வதிக்கும் அவரால் முடியும். அவனுடைய வாழ்க்கையில் நான் கண்ட காரியத்தில் சொன்னதை செய்கிறவன். நாம் தேவனிடத்தில் எவ்வளோ காரியத்தை சொல்லியிருக்கிறோம், சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறோமா? அவன்கிட்ட பார்த்த 3 ப்ளஸ் பாயிண்ட் அது. சொன்னதை செய்வான். நான் விற்று கொடுத்துறேன்னா என்ன செய்வான்? கொடுத்துருவான். அதனால தான் முதலே கொடுத்துட்டார். நீ செஞ்சுட்டு வா, பின்னாடி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல. சொன்னதை செய்பவன். தேவனை கண்டு அவன் எடுக்கிற முயற்சிகளை ஒரு நாள் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டான்? குறைத்து கொள்ள மாட்டான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் அவரோடு பேச அவரும் நம்மோடு பேசுகிறார். இல்லை என்றால் அவர் நம்மோடு பேச நாமும் அவரோடு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பேச வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கும் தேவனை சந்திக்கிற மனிதர்களுக்கும் இடையில் ஒரு உறவு என்ற ஒன்று, உறவு பாலம் என்ற ஒன்று என்ன செய்து எப்போவுமே மெயின்டைன் ஆகிறது. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், செய்து முடிக்க மட்டும் நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் சகையை சொன்ன காரியத்தை செய்வான் என்பதை அறிந்தபடினால. அதனால் நிறைய பேர் வார்த்தையை விட்டுட்டு நான் அப்படி செய்வேன் ஆண்டவர், இப்படி வாழ்ந்துருவேன் ஆண்டவர், இப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரை, இன்னும் காரியங்கள் இப்படியெல்லாம் நடந்துருவேன் ஆண்டவரை. அதுலேயும் இந்த வியாதி எதுவும் வந்து சாகிற மாதிரி இருந்துட்டால் ஆண்டவர்கிட்ட பண்ணுற பொருத்தனைகளை பார்க்கணுமே, அள்ளி விடுவாங்க. ஆண்டவரை இந்த விஷயம் நீர் காப்பாற்றிட்டீன்னா, இந்த விஷயத்தில் நீ உதவி செஞ்சிட்டுனா, இனிமே நான் உமக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன். முடிஞ்சு கொஞ்சம் உடம்பு தெம்பாகட்டுமே, பேச்செல்லாம் என்ன செய்யும் மாறி. என்ன பிரதர்? ஆமாம், இப்போ என்ன சொல்கிறீங்கம்மாங்க. வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் பலவீனப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டு அவங்கள தேத்துவீங்க. தேத்து மட்டும் அம்மா தாயே உன்ன மாதிரி கிடையாது அப்படிம்பா, நீ தான் கடவுள் மாதிரிம்பா, எல்லாம் உடம்பெல்லாம் சரியாகட்டும். இப்போ நின்று எதையும் சேர என்ன நினச்சிட்ருக்க? இதுதான் என் மனிதன். ஆனால் சகை அப்படிப்பட்ட மனிதனாக இல்லை. இதெல்லாம் தானாக ஒரு நாளே உருவாகக்கூடிய காரியம் இல்லை.
குணாதிசயம் என்பது ஒரு நாளில் உருவாகாதுங்க. பணத்து மேலே இருதயம் இல்லைன்னா, இருந்திருந்தா நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்லுவானா? அதை நம்பவும் இல்லை, அதன் மேலே இருதயத்தையும் வைக்கலை. பணம் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஒரு பணக்காரன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போவான் என்றால் சமுதாயத்தில் பிறர் முன்பதாக நிற்பது அவனுக்கு எப்படி இருக்கும்? கனவீனமாக இருக்கு, நிற்க மாட்டாங்க. இவன் எதை குறிச்சும் பயப்படல. கொடுத்ததா கொடுக்குறேன்னு சொல்லலையா, நாளத்தனையாய் கூட திரும்ப கொடுக்குறேன், செய்தது உண்டானால் அவன் வேடே அதுதான். அப்போ ஒரு மனிதன் உயர் நிலைமையை விட்டு கீழே இறங்கினான்னா சமுதாயத்தில் நிற்க முடியாது. அதனால தான் இயேசுவை தேடி வருகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனில் நான் பங்கடையன்னு விரும்புகிறான். உடனே ஆண்டவர் கேட்டார், கற்பனையெல்லாம் செஞ்சு ஆமாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அவருக்கு அடுத்த சுருக்கு எங்கே வைப்பார்னு அவனுக்கு தெரியாது, நறுக்குன்னு வச்சார். சிலது கொட்டும்போது தெரியாது, கொட்டி முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும். கொட்டும்போதே தெரிஞ்சால் வேற. அவன் என்ன செஞ்சான் என்றால், அவன் பெரிய ஐஸ்வர்யமாக உள்ளவனாக இருந்தபடியினால, ஒரு நல்ல நியாயாதிபதியாக இருந்தபடியினால, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு துக்கம் அடைந்து, அப்போ சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதிலும் அரி. அதை காட்டிலும் ஒட்டகம் எந்த காதில் போயிடலாம், அடைந்து உள்ள வந்துட்டான் ஐயா. சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. தேவனை அதற்கேற்ற விதத்தில் அவன் கனம் பண்ணவில்லை. தேவனை சந்திக்கும் பொழுதும் கூட பாதத்தில் என்ன செய்திருக்கலாம், எத்தனை பேர் விழுந்திருக்கிறார்கள். அங்கேயும் எப்படித்தான் நின்னார். சில குறைபாடுகள் இருந்தாலும் குறைபாடுகளை கர்த்தர் மாட்டுகிறார். ஸ்தோத்திரம். சவுலா இருக்கவனை தள்ளித்தான் என்ன செய்யணும், பவுலா மாற்றணும். தேவன் யாரிடத்திலே எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம்ம அறிஞ்சு தான் அவர் கர்த்தர் நம்மை நடத்த. ஆடுகளின் நிலைமையை அறிந்து நடத்த சொன்னார். ஆடுகளின் நிலைமையை அறிந்து வழி நடத்துகிறவர். அந்த சகைவிடத்தில் கர்த்தர் நடந்து கொண்ட காரியங்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. அதில் நான் ஒன்று பார்க்கும் பொழுது, சகையும் ஏதோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான், பார்க்க வகை தேடினான், அவரிடத்தில் வந்தான் என்பது போல எளிதாக பிரசங்கம் பண்ணி விடுகிறார்கள். ஐயா, ஆண்டவர்களை வந்து ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்தால் கூட தேவனுடைய காரியங்களை இப்படிலாம் செய்யணும்னா உங்களால் எளிதாக செய்ய முடியுதா? முடியல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ ஜீவ வழியை அடையாதபடிக்கு பாதாளம் என்ன செய்யுமான், அந்த வழிகளை எல்லாம் உருக்குலைத்து போடுகிறது. தேவனிடத்தில் வருவதற்குரிய வழிகளை எல்லாம் உருக்குலைத்து போடும். பாதாளம் வசனம் இருக்கிறது. ஜீவ வழியை அடையாதிருக்கும்படியா. ஜீவ வழியை சகையை அடைந்தால் பணக்காரர்களுக்கு நிறைய சிநேகிதன் இருப்பான் இல்லையா? நிச்சயமாக இவன் பெற்ற அனுபவத்துக்கு நேராக நடத்துவானா? நிச்சயமாக நடத்துவான். ஏனென்றால் அவனிடத்தில் அப்படிப்பட்ட சுவாவங்கள்லாம் இருக்கிறது. நான் காலப்போக்கில் ஒன்றுன்னா நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஜீவ வழிக்கு வர முடியாது. நீங்கள் பாருங்களேன், சர்ச்சுக்குன்னு புறவிட போகுதான் 4 பிரச்சனை வரும். இன்றைக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு நினப்பேன். அன்னைக்கு உபவாசம் பண்ண முடியாதபடி என்ன வரும், பசி வரும். அப்படி துறப்பவர்கள் கொஞ்சம் பேர். ஆனால் கொஞ்சம் பேர், ஆண்டவரே இந்த உபவாச நாளை நாளையாக போட்டுக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி நல்ல சாப்பாடு இருக்குது, இன்றைக்கி இந்த சாப்பாடை என்னால் என்ன செய்ய முடியாது. உபவாசம் தானே ஆண்டவரே இருக்கணும், அது என்னைக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா நாளைக்கு நல்ல சாப்பாடு இல்லைல்ல. அதனால் இன்றைக்கி என்ன செய்வேன், நல்ல சாப்பாடை. எப்போவுமே தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடாதபடி பற்பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவது உண்டு. கோவப்படக்கூடாதுன்னு ஆலயத்தில் வந்து தீர்மானம் பண்ணிட்டு போவோம். எங்கே வந்து அன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது கோபப்படாமல் இருக்கக்கூடிய வழி இல்லாதபடி கோபத்தை தூண்டக்கூடிய காரியம் நிறைய வரும். சோதனையும் அதிகம், சோதனையும் திரட்சியும். சிலருக்கு மத்தியில் கோபத்தை தவிர்க்கலாம், சிலர் செஞ்சால் கோபத்தை என்ன செய்ய முடியாது. ஆமாம், அப்படி வரும் பொழுது கோபம் வந்தால் எடுத்த தீர்மானம், இப்படி எத்தனை தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் உடைச்சிருக்கோம்.
இனிமே கரெக்டாக செய்வேன் ஆண்டவரே, நல்ல பைபிள் வாசிப்பேன் ஆண்டவரே. இனிமருந்து நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு நல்ல ஆளை எங்கே பார்க்க மாட்டீங்க, இந்த திருச்சபையிலே பார்க்க மாட்டேன். அவ்வளோ நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எல்லாமே தலைகளா. ஏனென்றால் சோதிக்கிறவன் இருக்கிறான். தேவனோடு நெருங்கி விடாதபடி யோபு ரொம்ப தேவனை நேசித்தான், ரொம்ப பிரியமானதாக செய்தான், எல்லார் மத்தியிலும் சாட்சி பெற்றான். தேவனே சொல்லிட்டாரு, அவனை போல் பூமியில் எந்த மனுஷனையும் நான் என்ன செய்யலை பார்த்தான். சாத்தானுக்கு சும்மாயா இருக்க முடிஞ்சுது? நேராக எங்கேயே போயிட்டான், பரலோகத்துக்கே போயிட்டான். எப்படி போனான்னு எனக்கும் தெரியலை. வாசல் நின்று தான் பேசினான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு நிச்சயமாக அவனால் முடியாது. வாசல்லேருந்தே கத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் வந்தவொடனே தெரியும், வேறு யாருக்காகவும் என்ன செய்யலை. ஆமாம், இன்றைக்கி அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பூமியிலே ஆட்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் யோபு மாதிரி ஒரு ஆள் நேராக போய் சொல்கிறான், என்னையாது நீர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீரப்பா, அதனால அவன் உண்மை என்ன செய்கிறான், நேசிக்கிறான், அவனுக்கு பிரியமாக நடந்து கொள்கிறான். நீர் மட்டும் எடுத்து பாரு. ஆண்டவர் ஓகேன்ட்டார். இன்றைக்கி நமக்கு அப்படி சொல்லவே மாட்டார். சொன்னால் அட்ரஸே இருக்காது, அப்புறம் அது வேறு விட்டுருவோம். சரி, அப்படி ஒன்று ஒன்றா எடுத்தார். அவன் அதோடு போனானா, அவனை எப்படியாயில் என்ன செய்யணும், ஜீவ வழியை விட்டு தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தான். நீர் உடம்பை கொடுத்துருக்கிறீர்ல, அவனுக்கு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, உடம்பு நல்லா, அதை தொட்டு பாருங்க ஆண்டவரே. சரி போப்பா. அவன் ஜீவனை நீ என்ன செய்யக்கூடாது, தொட்டான். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையும் பருக்களால் வாதித்தான். தூங்க முடியாது. நாய் நக்குனா தான் எப்படி இருக்கும், சுகமாக இருக்கும். ஏன்னா மனுஷன் கிட்டே வரமாட்டான். வீட்டம்மா ஏற்கனவே சொல்லிட்டார், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு. கொடிய நிலமை. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்காத மரியாதை எங்கே போ, வெளியே போயிருன்னு. வெளியே உட்காந்து ஓட்டை வச்சு என்ன செய்தான். ஆனாலும் அவனுடைய வாயின் வார்த்தைகளாம் ஆரம்பத்தில் பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான். வாயில் அவ்வளோ ஈஸியாக வரலையே. எப்படியாகிலும் ஜீவ வழியை விட்டு திசை திருப்ப வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், போகிறவளை எங்கேயும் சாப்பிடாத, சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நேராக போயிடுன்னா. அங்கே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வந்தான். ஓன்ட்ட ஆண்டவர் அப்படி சொன்னாரா, ஏன்ட்ட ஆண்டவர் இப்படி சொன்னார், உன இந்த கிறுக்கு போய் சாப்பிட்ற புத்தியில் போய் சாப்பிட்டான், செத்தே போயிட்டான். ஜீவ வழியை நாம் அடையாதபடிக்கு அநேக காரியங்கள் குறுக்கிடுவதற்கு பாதாளம் தன்னுடைய வழியை விரிவாக்கி கொண்டு பாதாளத்தின் கிரியைகள் மூலமாக இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவ வழிக்கே வர முடியலை. ரட்சிக்கப்பட்டு நீண்ட ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனால் ஜீவ வழியில் வரலன்னா எப்படி ஜீவனுக்கு நேராக செல்ல முடியும்? தேவன் கொடுத்த அந்த ஜீவ வழிக்கு வராதபடி சபைக்கு வர்றதுனால போயிட முடியுமா? இல்லை என்ன சபைக்கு அள்ளி கொடுக்கறதுனால போயிட முடியுமா? நான் இதுவரைக்கும் எவர்கிட்டையும் காசு கேட்டதில்லை, எதை பற்றியும் கவலைப்பட்டதும் இல்லை. என்னை அழைத்த தேவன் என்னை எப்படியும் என் தேவைகளை சந்திப்பதிலே ஆண்டவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் அவராலே இருக்கிறேன், அவராலே பிழைக்கிறேன், அவராலே அசைந்து கொண்டிருக்கிறேன், அசைந்து கொண்டு போகவும் முடியும். ஆனால் நானே இந்த ஜீவ வழியில் தொடர்ந்து இருக்க முடியாது. எத்தனை வகையான பலவீனங்களை என் சரீரத்தில் சந்தித்திருக்கிறேன் தெரியுமா? வேறு யாருமே இருந்தால் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இருக்கவே முடியாது. ஆனால் உலகம் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னாலும் அதன் மத்தியிலே உயிரோடு இருக்க கிருபை, அவரே ஜீவன், அவரே வழி. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன நோக்கத்திற்கு என்று என்னை அழைத்தாரோ அதை செய்து முடிக்க மட்டும் நெறிந்த நாணலாகி என்னை முறிக்க மாட்டார். இறுதி வரைக்கும் தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை இறுதி காலம் வரைக்கும் பேச கிருபை செய்வார் என்று நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிறேன். உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணணுங்கிறது என் மைண்ட்லேயே கிடையாது. யாரும் எனக்கு கை தாங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதும்
விரும்புகிறதே கிடையாது. இறுதி வரை கர்த்தர் என்னை அப்படி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனோடு கூட, இவ்விதமாய் நடத்துகிற அந்த நல்ல தேவனோடு கூட நாம் சரியாய் நடந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்கள் விரும்புகிறதிலும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதிலும் மிகவும் அதிகமான காரியத்தை கர்த்தர் இந்த காலங்களிலே, இந்த நாட்களிலே, உங்களிலே, உங்களுடைய குடும்பங்களிலே ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் செய்து ஆசீர்வதிப்பார். கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர கர்த்தரே கிருபை செய்வார். அநேக பரிசுத்தவான்களை இவ்விதமாகத்தான் அவன் மாற்றினான். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது கூட எத்தனையோ தேவனுக்கென்று வாழ்ந்தவர்களை இன்னும் ஒரு சிலர் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து தேவனை விட்டு விலகி போனார்கள். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை தன் வாளியினாலே இழுத்து தள்ளக்கூடிய காலமாய் இந்த காலமாக இருக்கிறது தெரியுமா? ஜீவ வழியிலே போனாலும் கூட அந்த ஜீவ வழியிலே தொடர்ந்து ஓடாதபடிக்கு நம்மை தடை செய்யத்தக்கதான பற்பல விதமான காரியங்களை வைத்து கொண்டே தான் இருக்கிறான். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறபடியினாலே அவன் சுற்றி திரிந்தாலும் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால், கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நம்மை ஒன்றும் அசைக்க கர்த்தர் விட மாட்டார். ஜீவ வழிக்கு செல்லக்கூடாதபடிக்கு அடுத்த வாரத்தில் அதனுடைய வசனத்தை நான் தரேன். ஜீவ வழிக்கே வரவிட மாட்டான். அப்படி இருக்கும்போது பணக்காரன் நிறைய ஆசை இருக்குமா இருக்காதாங்க? இருக்குமா இருக்காதா? ஒரு வீடு கட்டினோன்னு மனசு திருப்தி ஆகிடுமா? இன்னும் 2 வீடு வாங்கணும்பா. சரி, 2 வீடு வாங்கியாச்சு, மனசு திருப்தி ஆகிடும்னு நினைக்கிறீங்க? போதும் என்ற மனதே அவர்களிடத்தில் இருக்காது. பணக்காரர் தப்பு கிடையாது. நான் ஒன்றுமில்லாமல் இருந்து மிகுந்த பணமுள்ள நிலைமையில் இருக்கிற மக்களை பார்த்துருக்கிறேன். அந்த பணம் வந்துருச்சுனாலே ஒரு தனிப்பட்ட ஒரு மேட்டிமை வந்துடும். ஒன்றும் இல்லாமல் சபைக்கு வரும்போது பம்மி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? தப்பெல்லாம் சொல்லலை. 4 காசு வரட்டும், அவங்க சச்சு முடிச்சோடனே ஓடிடுவாங்க. இப்போ இங்கே எப்படி நிற்பாங்க? அப்புறம் பார்த்திங்கன்னா சில முக்கியமானவரோட நின்றுட்டு, ஹல்லேலூயா, போன வாரங்க நான் அப்படி நினச்சேங்க, அது எனக்கு இப்படி நடந்துச்சுங்க, வந்துச்சே பார்க்கணும். பம்மி போனவங்க இப்போ நெஞ்ச நிமித்து பேசுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பணம் அதை வைத்திருக்கிறவனுடைய உயிரை எப்படியெல்லாம் வாங்கணுமோ அப்படியெல்லாம் வாங்கும். ஏன்னா அவனுக்கு மல்டிபிள் டாஸ்க் வச்சுருப்பான். ஸோ அவன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல இருக்கிறதுனால நிறைய வசனங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இயேசு வருகிறான்னு கேள்விப்படுறான். ஆனால் இன்னொருத்தன் வந்து நிற்கிறான், சார் ஒரு முக்கியமான ஒரு வேலை, அதில் போனால் நமக்கு இவ்வளோ வருமானம் வருது. வருமானமாக இயேசுவா? வருமானம் எப்பவும் வராது. பதில் நம்ம ஆளுங்க நல்லா சொல்லுவாங்க, வருமானம் எப்பவும் வராது, இயேசுவை எப்பவும் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். அதனால் இயேசு நெக்ஸ்ட்டு, வருமானம் ஃபஸ்ட்டு. ஸோ வருமானத்தை நோக்கி போய் விடுவார்கள். சாத்தான் பார்ப்பான், இவனுக்கு வருமானத்தை கொடுத்தா எந்த வழிக்கு போக மாட்டான். ஆமாம், ஒரு கடையை திறந்து வச்சேன். அப்போ திறந்து வைக்கும்போது சொல்லிட்டேன், அந்த இடம் வந்து ஒரு ரொம்ப பெரிய மக்கள் வாழுகிற இடம் அல்ல, தாழ்ந்த நிலைமையிலே குறைந்த வருமானம் உள்ளவர்கள் வாழ்கிற இடம். நான் சொன்னேன், நீ மண்ணள்ளி போட்டாலும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பா. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருடைய நாளில் கடை என்ன செய்யப்படாது சொல்லித்தான் சொன்னான். கர்த்தருடைய நாளில் நீ கடையை திறப்பா என்றால் கர்த்தர் உன்னை தொடர்ந்து என்ன செய்ய மாட்டார். அவர்கள் எதுகாரும் செய்தார்களோ அது மட்டும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு இடத்துல நிலம் சரியாக விளையல, மரக்கடம் தாண்டி போகணும்.
கந்தாடு என்ற பகுதியில். ஏன் அந்த இடத்துல சரியான விளைச்சல் இல்லை. அங்கேருந்து சபைக்கு வருவார்கள். அந்த கிணத்துல தண்ணீரை இல்லை கொஞ்சம் ஜெபமணி தண்ணி. இந்த வருட விவசாயத்தை பாருங்கள், கர்த்தர் செழிக்க செய்வார். ஏன்னா ஐஸ்வர்ய சம்மனர் அவரே. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறார். இதெல்லாம் அந்த பணம் இருக்கிறவங்ககிட்ட, ரொம்ப பதவியில் இருக்கவங்ககிட்ட வரவே வராது. தேவனை தேடணுங்கும் போது அவர்களை சோதிக்கத்தக்கதாக யாராக கொண்டு எதையாவது காட்டிக்கிட்டு இருப்பான். நமக்கு இருதயத்தை அதில் வச்சுருந்தோம்னா அதுவே என்னுடைய நம்பிக்கையாக இருந்தால் நிச்சயமாக போகுமா போகாதா? பாண்டிச்சேரியில் வரதுனால வசதி படைத்தாங்க. ஆனால் வீட்டில் எல்லாருமே அநேகர் வியாதியஸ்தராக இருப்பாங்க. என்னை கூப்பிட்டு ஜோமனு சொன்னாங்க. அப்படி கரெக்டாக பணம் எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், பணம் பெருசு இல்லை, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டே அவனுக்கு நல்ல சுகம்னு. அந்த வியாதி இல்லை. அப்போலோ டாக்டர் வந்து அங்கே அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாருன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இருந்தார். சரி ஜோமனே சுகமாயிடுச்சு. சுகமான பிறகு யாரை வந்து பாருங்கள், பாஸ்ட்டை பார்க்க, ஆண்டவரை பாருங்கண்ணா. வரல. சுகம் பிள்ளைகளின் அப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் சிக்கானோன்னு எனக்கு அடித்து கூப்பிட்டாங்க. தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்ட்டேன். உங்கள் காசும் பணம் எல்லாம் யாரோட போட்டோம்? நம்மை திருப்பும்படியா தேவையில்லாதவங்க காசு என்கிட்ட வரவே நான் விரும்புகிறதே கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், தேவனுக்கு எரி காணிக்கையும் வேண்டாம், பிடி காணிக்கையும் வேண்டாம், எரிச்சலின் காணிக்கையும் வேண்டாம், எதுவுமே வேணாம். சந்தோஷமாக அவர் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், சந்தோஷமாக காசு எடுத்துகிட்டே போகலாம். பணத்து கலெக்ஷன் சென்டர் கிடையாது இது. பணத்தை பற்றி நாம் பேசுகிறதும் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு காலத்தில் சகையுடைய சம்பாத்தியத்தினாலே ஐஸ்வர்யவானானா, பின்பு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யவானாய் மாறினாங்க. கர்த்தருக்காக எதையும் இழக்க கொடுப்பதிலே நம்பர் 1. அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக சகைவு கொடுத்த ஆசீர்வாதை காட்டிலும் பெருசாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல. சபையில் ஒரு தருதரன்னே இருக்கக்கூடாது. கடன் வாங்குகிற ஆள் இருக்கக்கூடாது. வட்டிக்கு வாங்குகிற ஆள், லோன் போட்டு வாங்குகிற ஆளும் இருக்கும். எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் வேண்டி கை நீட்ட கர்த்தர் வைக்கவே இல்லை. உலகத்தானே பாடுகிறாங்க, இறைவனிடம் கையேந்துங்க, அவர் இல்லை என்று சொல்ல மாட்டான்றான். ஆனால் நம்மால் சொல்கிறத கேட்டால் எப்படிலாம் நம்ம ஆளுங்க கையேந்துறாங்க தெரியுமா? வெளிநாடுகள்லையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு, இங்கே ஒரு அறக்கட்டளை, அங்கிட்டு ஒரு அறக்கட்டளை. அதெல்லாம் நான் இப்போ பேச விரும்பலை. ஐஸ்வர்யத்தினாலே கேடு வரும்னு போட்டிருக்கு பைபிளில். முத நாள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, அப்படிலாம் கிடையாது. நல்லதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஐஸ்வர்யம் அவனை பல விதத்தில் கேடு உண்டாக்கி தேவனுக்கு நேராக வராதபடி தடுக்க முடியுமா முடியாதா? அவன் பல விஷயத்தை சந்தித்தான். சரி, இயேசுவை பார்க்க வந்தான். உடனே எல்லா சந்தர்ப்பம்லாம் அவனுக்கு நல்லாவா இருந்துச்சு? பொதுவாக நடத்துகிறவர் முன்னாடி போவார், மற்றவங்க எப்படி வருவாங்க? ஆனால் பாருங்கள், சகை இயேசுவை தேடி வரும்போது ஒளிஞ்சிக்கிட்டார். சிலரை சில பாதையில் நடத்தி சில வழியில் சரிப்படுத்தாதபடி அவனை கொண்டு வந்தால் என்ன செய்ய மாட்டான்? ஆமாம், ஆண்டவர்கிட்ட போனால் உடனே ஆண்டவரை ரொம்ப மறைச்சிக்குவார். ஏன்னா நீ இன்னும் சில காரியத்தை சரியாகணுங்கிறதுக்காக. அவர் பாதையில் அவன் ஓடணும், மரத்தில் என்ன செய்யணும்? ஏறணும். அப்புறம் கூப்பிடுவார், என்ன செய்யணும்? இறங்கணும். சரி, இருக்கட்டும். பைபிள்லேயும் நீங்கள் வாசிப்பாங்க, இயேசுவை அழைக்காத எந்த வீட்டுக்குமே அவர் போகலை. எந்த வீட்டுக்குமே போகல. அழைச்சாதான் போயிருக்காரு. நீங்களே அலையாத வீட்டுக்கு நல்ல பழம். அலையாத வீட்டுக்கு என்ன செய்யப்படாதான்? ஆமாம். என்ன ஆண்டவருக்கு எவ்வளோ இருக்கும்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான கிருபையை அவர் தான் கொடுத்தாரு. இல்லைனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதுன்றே போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் உண்டாக பொறாமப்படுறதுலேருந்து பலவிதமாக செயல்படுகிறவங்க அதிகமாவாங்க. சகையுடைய காரியம்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல
நான் உன் வீட்டில் தங்கணும்னு கேட்குறார். அழைக்காமல் இவரே அழைப்பை வாங்குகிறார். ஆனால் என்ன சொல்லத்தான் செஞ்சார். தங்க வேண்டும் என்று சொன்னார், அவன் அழைத்து போனான். அழைச்சாதான் அவர் என்ன செய்வார்? ஆனால் தேவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் சந்தோஷமாக தேவனிடத்தில் வந்து போக வேண்டும் என்றால், கவலையோடு வந்து கவலை இல்லாமல் போக வேண்டும் என்றால், நிறைவில்லாமல் வந்து நிறைவோடு கூட போக வேண்டும் என்றால், அவராலே உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்க வேண்டும் என்றால் அவர் சொல்வார். சொன்னபடி நீங்கள் செய்தால், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னபோது சந்தோஷத்தோடு அழைத்து, ஏன்னா அந்த நிலைமையில் உள்ளவங்களுக்கு தான் அது எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ருசிக்கலைன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்? சாதாரணமான நிலைமை. எத்தனையோ வேளையில் நாம் நொறுங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின்படி போகும் பொழுது எவ்வளவோ மகிழ்ச்சியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கல. இன்னும் மகிழ்ச்சியான காரியங்கள் கேட்கப்படும்படியானவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தொடர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்ய அவர் இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே சகைவுக்கு தன் விருப்பத்தை மட்டும்தான் தெரிவித்தார். சபையிலே தேவன் பேசும் பொழுது அவருடைய விருப்பம் என்ன என்பதை மட்டும்தான் தெரிவிப்பார். அவர் விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது நான் அவரை அழைத்து சென்றால் சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு தேவன் அவருடைய விருப்பத்தை திருச்சபைகளிலே சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தலை நாம் சிந்திக்கும் பொழுது கூட, இதயத்தின் வாசலை ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் மட்டும்தான் பிரவேசிப்பேன் என்று சொன்னவர். பலவந்தமாக வர்றவன் வேற ஆள். நம்முடைய ஆண்டவர் நீங்கள் அனுமதித்தால் மட்டும்தான் வருவார், விருப்பத்தை மட்டும்தான் சொல்லுவார். தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் அல்ல, அவருடைய விருப்பம் எதுவோ அதைத்தான். சங்கீதக்காரக்கான உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, உடைய ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதையும் என்று சொன்னார். கர்த்தர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேவன் விருப்பத்தை தெரிவித்தார், அவருடைய விருப்பத்தை அப்படியே கனம் பண்ணார். நம்ம வீட்டுக்கு இப்போ திடீர்னு தங்க வரேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இடம் கொடுக்க முடியுமா? ஆமாம். அவருக்கு பிறக்கும் போதும் ஊர்லேயும் இடம் இல்லை, சத்திரத்திலையும் இடம் இல்லை, மனசுலேயும். ஆனால் எங்கே தான் இடம் இருந்துச்சு? இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கி அவரால் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைக்கிறோம். எவ்வளோதான் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரேன்னா இவர் வந்தால் என்னத்தையாவது பார்த்துட போகிறாரு, என்னத்தையாவது சொல்லிட போகிறாரு, அப்படி இப்படின்னு பண்ணிடுவான்னு சொல்லி இங்கேயே என்ன செஞ்சுருவோம்? காரியத்தை முடிச்சிருவோம். அப்படி செய்யாதீங்க. அவர் ஒரு வீட்டில் கால் வச்சார்னா அந்த வீடு கர்த்தர் முழுமையாய் மாட்டாமல் போக மாட்டோம். உங்கள் வீடு முழுமையாக மாட்டோன்னா இயேசுவை நீ வீட்டுக்கு அழைத்து செல்லணும். இயேசு எப்படி வருவார்? வார்த்தையினால் வருவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவனை ஒவ்வொரு வாரமும் நீ வேதத்தை படிக்கும் பொழுதும் உன் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? இதுவரைக்கும் அந்த தெருவில் நடந்து போவான், அவனுக்கு சந்தோஷம் அப்படி இருக்காது. இதுவரைக்கும் அதே வீட்டில் படுத்திருப்பான், அந்த சந்தோஷம் இருக்காது. ஆனால் இயேசுவை என்றைக்கு அழைத்து போனானோ அந்த தெருவிலே அவனுக்கு சந்தோஷம். மற்றவனுக்கெல்லாம் துக்கம் இருக்கும், ஆனால் யாருக்கு மட்டும் சந்தோஷம்? உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் உண்டா. ஏன்னா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது தான் இந்த வருட வாக்குத்தத்த வசனமாகவே. அதன்படி நிச்சயமாய் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. தேவன் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை அழைத்து சென்றால் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருப்போம். அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு விஷயம் சகைவை நம்முடைய மனநிலைமையில் கொண்டு வருவோம். பார்க்க வகை தேடினான், பார்க்க வகை தேடியும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனாலும் கூட தன் முயற்சியை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தாதீங்க. 1000 தடை வந்தாலும் தொடர்ந்து பிரயாசப்படுங்க. தலைவன் ஒரு பணக்காரன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்றைக்கி தேவைக்காகத்தான் ஆண்டவரிடத்தில் வருவோம். அவன் தேவையின்படியே வரல. தேவை இருந்தாலும் பணம் இருந்தால் தேவையை பணத்தால் சந்தித்து கொள்ளலாம், அப்படி என்னவில்லை. ஒரு தலைவன்
1000 பேருக்கு வாக்கு கொடுத்துருப்பான், அந்த காரியத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இருப்பேன்னு சொல்லி. ஆனால் தலைவனால் வேலையை விட்டுட்டு போகவே, ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது எப்படி ஆகிலும் பார்ப்பேன் என்று ஓடினான். போனாலும் பார்ப்பதற்கு தடைகளைத்தான் கண்டான். ஆனால் தடைகளால் சோர்ந்து போகவில்லை. அந்த பாதையிலே ஓடி மரத்திலே ஏறி அவரை பார்க்க விரும்பினான். பார்த்தான். ஆனால் அவன் நினைக்காத ஒன்று, அவன் நினையாத ஒன்று, நான் இன்றைக்கு வீட்டிலே தங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கர்த்தர் தெரிவித்தார். அதற்கு சம்மதித்தான். சந்தோஷத்தோடு அழைத்து போனான். ஆனால் இடையிலே சில குறுக்கீடுகள் வந்தாலும் குறுக்கீடுகளை அவனே நீங்களாக்கிவிட்டு தான் பெற்ற சந்தோஷத்தை இறுதி வரைக்கும் வைத்து கொள்ளும்படியாக அந்த பாதையிலே அவன் தொடர்ந்து ஓடினான். ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது இவன் சொன்னதை செய்கிறவன். ஆகவே ஆண்டவரும் அவனுக்கு சொன்ன காரியத்தை நிச்சயமாக செய்து கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாக செய்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றிக்குவார். நீங்கள் தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களா, உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். திருவிருந்திலேயும் உடைய கரம் இருப்பதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.